வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பாதக கால சர்ப்பதோஷம். இதனால் எதிர்மறை விளைவுகளை குறைக்கும் சூழல்கள் மற்றும் அதற்குரிய தீர்வுகள் பற்றி இப்பதிவில் பார்ப்போம். கால சர்ப்பதோஷத்தில் பல வகைகள் இருக்கின்றது மற்றும் இதில் பாதக கால சர்ப்பதோஷம் அவற்றில் ஒன்று. அதை பற்றி இந்த சிறப்பு பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். ஒருவரின் ஜாதகத்தில் கால சர்ப்பதோஷம் இருந்தால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மற்றும் இந்த தோஷம் ஒரு ஜாதகரை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கிறது என்று பொதுவாக நம்பப்படுகிறது. சோதிடர்களின் கூற்றுப்படி ஒருவரின் ஜாதகத்தில் ராகு மற்றும் கேது இடையே அனைத்து கிரகங்களும் விழும்போது இந்த கால சர்ப்பதோஷம் உருவாகிறது. பாதக கால சர்ப்பதோஷம் என்பது கால சர்ப்ப தோஷங்கள் உள்ள பல வகைகளில் இது ஒன்றாகும். 10ஆம் வீட்டில் ராகுவும் 4ஆம் வீட்டில் கேதுவும், அதுபோல் 10ஆம் வீட்டில் கேதுவும் 4ஆம் வீட்டில் ராகுவும் இருக்க பிற கிரகங்களும் இந்த இரண்டு கிரகங்களுக்கும் இடையில் ஒரு ஜாதகத்தில் அமரும் போது இந்த பாதக கால சர்ப்பதோஷம் உருவாகிறது. மொத்தம் 12 கால சர்ப்பதோஷங்கள் இருக்கின்றது. அவற்றில் இந்த பாதக கால சர்ப்பதோஷம் 10வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த தோஷம் ஒரு ஜாதகரை பயமுறுத்த மிகவும் போதுமானது. காரணம், இது அவர்கள் வாழ்நாள் முழுவதும் பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்க வைக்கிறது. ஜாதகர்கள் மீது தங்கள் உயிர் மீது பாதக கால சர்ப்பதோஷத்தின் விளைவு என்பது ஜாதகர் ஒருவரின் பிறந்த ஜாதகத்தில் பாதக கால சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் தங்கள் தந்தையின் சொத்தை பெற உடன் பிறந்தவுடன் போராட வேண்டி இருக்கும். இந்த பாதக கால சர்ப்பதோஷம் பெற்றவர்களுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரமாக இருந்தாலும் சரி, இந்த பாதக கால சர்ப்பதோஷம் பெற்றவர்கள் அனைத்திலும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நல்லதொரு முன்னேற்றம் அவர்களிடம் ஏற்படாது. பிரச்சனைகளை சந்தித்து மனம் குழப்பத்தில் இருப்பார்கள். மிக முக்கியமாக இந்த 10ஆம் இடம் என்பது இந்த ஜாதகனுடைய தொழில் அல்லது பதவி ஸ்தானமாகும். இங்கு இந்த தோஷம் நிலை கொண்டிருப்பதால் இந்த ராசி மக்களின் வேலை, தொழில் மற்றும் வியாபார வாய்ப்புகள் யாவும் இவர்களுக்கு பலனளிக்காது. இதனால் இந்த பாதக கால சர்ப்பதோஷம் காரணமாக இந்த ராசி மக்களின் பொருளாதார நிதி நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும். அதனால்தான் இந்த மக்கள் பெரும்பாலும் அடுத்தவரின் கட்டுப்பாட்டில் வாழ்வார்கள் அல்லது மற்றவர்களை அண்டி பிழைக்கவும் அல்லது கடன் வாங்கி பிழைக்கவும் இவர்களுக்கு நேரிடுகிறது. இவர்களுக்கு எந்த விதமான கௌரவமும் வாழ்வில் கிடைக்காது. மேலும் இவர்கள் சிறிய பணிகளை முடிக்கக்கூட இவர்கள் மற்றவர்கள் உதவி இல்லாமல் இவர்களால் செயல்படுத்த முடியாது. இந்த சூழ்நிலையில் இந்த பாதக கால சர்ப்பதோஷம் பெற்ற மக்கள் எப்போதும் பெரும் துன்பத்தில் தங்கள் வாழ்வை உழல்கிறார்கள். அதற்காக வெதனப்படுகிறார்கள். ஒரு ஜாதகரின் பிறந்த ஜாதகத்தில் பாதக கால சர்ப்பதோஷம் இருந்தால் அவர்கள் கனவில் பாம்புகள் அவரது உடலில் ஊர்ந்து செல்வதையும் பாம்பு கடிப்பதையும் இறந்தவர்களையும் தங்களின் கனவில் பார்ப்பார்கள் என்று கூறுகிறார்கள், நம்பப்படுகிறது. இந்த தோஷத்தால் பாதிக்கப்பட்ட இந்த ராசி மக்கள் எப்போதும் பற்றாக்குறை சார்ந்த பொருளாதார நிதி மற்றும் ஆரோக்கியமற்ற உடல் பிரச்சனைகளால் மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாகி துன்பப்படுகின்றனர். இந்த பாதக கால சர்ப்ப தோஷத்திலிருந்து விடுபட பிறப்பு ஜாதகத்தில் கால சர்ப்பதோஷம் இருக்கும் நபர்கள், ஜாதகர்கள் தொடர்ந்து சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திங்கட்கிழமை, பிரதோஷ நாள், சதுர்த்தி தினம், சதுர்த்தசி தினம், சிவராத்திரி நாள் மற்றும் பல சிவபெருமானுக்கு உகந்த நாட்களில் 16 வகையான திரவ அபிஷேகத்தை சிவபெருமானுக்கு செய்து இவர்களின் எதிர்மறை தாக்க பலனை குறைக்க முடியும். சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அல்லது முடிந்தால் எல்லா நாட்களிலும் தினமும் குளித்த பின் ஸ்கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வது நலமாகும். இல்லை என்றால் சிவபுராணத்தை படிக்கலாம். இப்படி தோஷத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் குலதெய்வத்தை தவறாமல் வழிபட வேண்டும்.
வீட்டில் மயில் தொகை வைத்திருப்பது இந்த பாதக கால சர்ப்ப தோஷத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு மிகவும் அருமையான நல்லதான ஒரு மருந்தாக இருக்கும். ஜாதகத்தில் பாதக கால சர்ப்பதோஷம் உடையவர்கள் திரியம்பகேஸ்வரர் மற்றும் மகாகாலேஸ்வரர் கோவில் சென்று வழிபடுவது மிகவும் உத்தமமாகும். இந்த 2 இடங்களும் கால சர்ப்பதோஷம் 12 தோஷங்களை பெற்றவர்கள் அந்த தோஷத்தை நீக்குவதற்குண்டான சிறந்த புனிதமான ஸ்தலங்களாக விளங்குகின்றன என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவிரும்பிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அனுபவங்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகல விதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்திலும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.